பாண்டிய முரசு திரு உதயணன் அவர்களின் நாவல் பகுதி 4. ஏதோ விளையாட்டாக கோபத்தை காட்டப் போய் அது வினையாக முடிந்த கதையாக மேகலை உண்மையாகவே கோபமடைந்து ஓட முற்பட்டதைக் கண்டு சிரித்து கொண்டே பழையன் அவளுக்கு அதை சொல்ல முற்பட்டு மேகலை என்று அழைத்தான். அந்த அழைப்பு அவள் காதில் விழாமல் இல்லை. இருப்பினும் அவள் நிற்கவில்லை. அழைப்புக்கு நிற்பவளாக இருந்திருந்தால் ஓடியே இருக்க மாட்டாள். அதோடு தன்னை நம்ப வேண்டியனும் தான் அன்பு செலுத்த வேண்டியவனும் செலுத்திய அரவணைப்பு மிக்கவனுமான காதலன் சந்தேகம் கொண்டு வெறுப்பு காட்டி இருப்பின் அவனது சொற்கள் எதற்கும் உடனடியாக மதிப்பே இருக்காதுதான். அந்த வகையில் அவளது அழைப்பு சொற்களை அலட்சியப்படுத்திவிட்டு அவள் ஓடினாள். ஓடட்டும், எங்கே போய்விட முடியும்? சந்தனக்கோட்டையை விட்டுத்தான் வெளியேற முடியாது என்று நினைத்தான் பழையன். அப்படி அவள் எண்ணி அவள் பின்னால் சாதாரணமாகவே நடந்து சென்றான். ஆனால் அவளது நிதானம் பொய்த்து கோட்டை கதவு திறந்து கிடந்தது. அதன் வழியாக அவள் வெளியே ஓடினாள். பழையன் ஒரு கணம் வியந்தான். கதவு திறந்து கிடந்ததால் மறுகணம் புலியின் ஞாபகமும் சிங்கத்தின் ஞாபகமும் வந்தது. தனியாக ஓடும் மேகலையின் கதியை பற்றி யோசித்தான். யோசனையை விட்டுவிட்டு செயல்பட வேண்டிய அவசரத்தை உணர்த்துவது போல தூரத்தில் புலியின் உருமல் சத்தம் கேட்டது. எனவே அவனும் ஓட முற்பட்டு கோட்டை வாயிலை அடைந்தான். யாரும் அங்கே இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வெளியே வந்தான். பிறகு மேகலை ஓடிய திசை நோக்கி சிறிது தூரம் சென்றான். அவன் எதிர்பார்த்த மாதிரிதான் நடந்தது. மலையிலிருந்து எங்கோ விழும் அருவியின் ஓசை தெளிவாக கேட்டது. அந்த நீர் எங்கே விழுந்து பிளவுபட்டு ஓடையாய் வந்து கொண்டிருந்தது. அவனது கண்களுக்கு முன்னால் ஓடையின் கரையில் மேகலை நடுங்கியவளாக நின்று கொண்டிருந்தாள். இக்கரையில் புலி ஒன்று பாயும் நிலையில் தயாராக நின்று கொண்டிருந்தது. ஓடையின் அகலம் அவ்வளவு பெரியதாக இல்லாததால் புலியால் அதை தாண்டிவிட முடியும் என்றே தோன்றியது. அதே சமயம் அதன் தயக்கம் ஓடையின் ஆழத்தையும் நீரின் வேகத்தையும் உணர்த்துவதாக இருந்தது. புலியும் சரி மேகலையும் சரி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திற்காக எதிர்பார்க்கும் நிலையில்தான் இருந்தார்கள். பின் இரவு நேரம் தேய்பிறை காலமாக இருந்ததால் நள்ளிரவு வரை முகத்தை காட்டாதிருந்த பிரேனிலா தற்பொழுது திரையை விலக்கி வெளிப்பட்டி பேரழகி போல் வானத்தில் வெளிப்பட்டு இருந்தாலும் ஓடைப்பக்கத்தில் மரங்கள் சற்றே குறைந்து இடைவெளி தந்திருந்ததாலும் நிலவின் ஒளி அங்கு கணிசமாக விழுந்தது. அந்த ஒளியில் வெள்ளை நிறத்தில் மிக வேகமாக போய்க் கொண்டிருந்த அருவி நீர் ஏதோ புலியையும் மேகலையும் எச்சரிப்பது போல் சலசலத்தது. நில ஒளியில் இதமான வெளிச்சத்தில் தேவமங்கை போல் தோன்றினாள் மேகலை. இப்புறத்தில் சூழ்நிலை கம்பீரமாக்குவது போல் நின்றே இருந்தது காட்டுப்புலி. பழையன் சற்று யோசித்துவிட்டு அருகே இருந்த பெரும் பாறை ஒன்றை அசைத்து புரட்டிவிட்டான். எதிர்பார்த்த மாதிரி புலி தலையை பின்புறம் திருப்பியது. பின்புறமாக திரும்பி பதுங்கிய நடையில் நடந்து வரவும் செய்தது. பாறையின் பக்கத்தில் சற்று உயரத்தில் நின்றிருந்த பழையன் மின்னல் வேகத்தில் ஏதோ வானத்தில் பரப்புவனைப் போல் எம்பி புலியின் மேல் பாய்ந்து விழுந்தான். இந்த நிலையை புலி எதிர்பார்க்கவில்லை போலும். அதோடு தன்னை விட வேகமாக பாய்ந்த மனிதனைக் கண்டு வியப்பும் அடைந்திருக்க வேண்டும். அது தனக்கு கௌரவ பிரச்சனையை உண்டாக்கிவிட்டது போல, மலைப்பிராந்தியமே அதிர்வது போல பயங்கரமாக உருமியது. அதே சமயம் அதன் மீது பெரும் பாரமாக விழுந்த பழையன் அதன் உருமல் தொடராத வகையிலும் திணறும் வகையிலும் தன்னுடைய இரும்பு கரங்களால் கழுத்தை அழுத்தி பிடித்து இறுக்கினான். புலி தன் நிலையை உணர்ந்து பழையனை விலக்கும் முயற்சியில் புரண்டது. அவனும் பிடியை விடாமல் சேர்ந்தே புரண்டான். புலி சிங்கம் போன்ற கொடிய விலங்குகளுடன் ஆயுதமின்றி நேருக்கு நேர் கட்டிப்புரண்டு போர் புரிவது என்பது தற்கால ஆடவர்களால் முடியுமா என்பது சந்தேகம்தான். அதற்கு ஏற்ற உடலமைப்பும் உறுதியும் தற்கால ஆடவர்களுக்கு இல்லை. துப்பாக்கியை ஏந்தி மறைவில் நின்று சுட்டு வீழ்த்துவதும் அதை வேட்டையே என்று சொல்லி பெருமைப்பட்டு கொள்வதுமே தற்போது திறமையாகவும் சாகசமாகவும் கொள்ளப்படுகின்றது. எங்கோ ஓர் இருவர் நேருக்கு நேர் போரிட்டால் அது அசத்தற்பதலாகத்தான் அமைந்து விடுகின்றன. அத்தகைய போர்களில் மனிதன் தப்புவது அரிதாகத்தான் இருக்கும். அல்லது குற்றுயிரும் குலையுயிருமாக மிஞ்ச வேண்டி இருக்கும். ஆனால் அக்கால ஆடவர்களின் நிலை முற்றிலும் மாறுபட்டது. நாம் இப்பொழுது திரைப்படங்களில் காணும் டார்ஜன்களைப் போல அவர்களின் உடலமைப்பு திடகாத்திரமாக இருக்கும். பொருட்காட்சியில் காணப்படும் அங்க கவசங்கள், வாள்கள் மற்றும் வேல்கள் அவற்றின் அவமானங்களை கொண்ட அந்த கால ஆடவரின் உருவ அமைப்புகளை நாம் ஊகித்து கொள்ளலாம். மன உறுதி படைத்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். வீரம் அவர்களின் வாழ்வில் முக்கிய தகுதியாக இருந்தது. அவர்களது
உணவு முறையும் அளவும் கூட அதிசயிக்கத்தக்கவை. தற்போது 4-5 பேர் உண்ணும் உணவு அந்த கால மனிதன் ஒருவனுக்கு உணவாக இருந்தது. அரைப்படி பாலை ஒருவன் அருந்தினால் இப்படி உணவின் அளவிலும் அதிகமாக மனத்தின்மை பெரிதாக உடல் பரிமாணமும் பயங்கரமாக இருந்தால்தான் அந்த கால வீரனால் மார்பில் பல வேல்களை தாங்கிக் கொள்ள முடிந்தது. வாழ்காயமும் வேல் காயமும் அவனுக்கு வீரப்புண்களாகவே இருந்தன, வடுக்களாக நிலைத்தன. நமக்கோ சிறு சிராய்ப்பு ஏற்பட்டாலும் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவதிப்படுகின்றோம். இங்கே பழையன் அப்படிப்பட்ட உடலமைப்பு கொண்டவன் மட்டுமல்ல, வாழ்க்கையில் முக்கால்வாசி நாட்கள் அபாயகரமான காரியங்களிலேயே கழித்தவன். எப்படி சர்க்கஸ்காரன் ஒருவனுக்கு சிங்கத்தின் வாயில் தலையை விடுவது தோன்றுகின்றதோ அப்படித்தான் சாகசங்களும் பழையனுக்கு பழகிவிட்ட அம்சங்களாக இருந்தன. இன்று சர்க்கஸ் என்று பல காரியங்கள் விலங்குகள் சம்பந்தப்பட்டவரை அந்த காலத்தில் நடைமுறையானதாகவே இருந்தது என்றாலும் தவறு இல்லை. உறுதி என்றால் மட்டுமே புலிக்கு மனிதன் ஆளாகக்கூடியவனாக இருந்தான். மன உறுதி படைத்தவனான பழையன் திடீரென்று பாய்ந்து கழுத்தை இறுக்கிய பொழுது புலி உண்மையிலேயே திணறத்தான் செய்தது. அவனது பிடியை அறுக்கும் விதத்தில் தானும் புரண்டு புரண்டு அவனையும் புரட்டியது. அவனோ எக்காரணம் கொண்டும் பிடியை விடுபவனாக இல்லை. மேலும் மேலும் இருப்பவே செய்தான். இரும்பு துண்டுகள் கழுத்தில் அழுத்துவது போல் இருக்கவே புலியின் கண்கள் பிதுங்க ஆரம்பித்தன. விரைவிலேயே அதன் முடிவு நெருங்கிவிடும் என்பதை உணர்ந்து கொண்ட பழையன் தன் பலம் குறையவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு தன் இஷ்டத்திற்கு புலியை புரட்டி கொண்டு பாறை இடுக்குக்குள் வந்தான். அதன் பிடியை தளர்த்திவிட்டு சடாரென்று எழுந்து நீண்ட கைகளால் புலியின் கழுத்தை பிடித்து தூக்கி பாறையின் மீது ஓங்கி அடித்து உதறினான். மரண அடியால் அந்த புலியின் குரல் வழிகள் இறுகி பாதி பலத்தையும் பாதி உயிரையும் விட்டிருந்த மிருகம் அவனது அடியால் மீதியும் இழந்து ஓடைக்கரையில் வெறும் சடலமாக கீழே விழுந்தது. ஒரு கணம் அதை பார்த்துவிட்டு ஓடை நீரில் கைகளையும் தோள்களையும் துடைத்து விட்டு கொண்டான். அதே சமயம் அவனது சாகசத்தை பார்த்துவிட்டு ஓடையை கடக்கும் பாறை பாலம் ஒன்றை தாண்டி அவனுக்கு அருகில் வந்து நிற்கிறாள் மேகலை. கரைகளை கழுவிக்கொண்டு திரும்பிய பழையன் ஓடையின் கரைகளை காப்பது போல நின்றிருந்த மேகலையை கண்டதும், இன்னும் போகவில்லையா நீங்கள் என்று கேட்டான். ஏதோ முக்கியமான கேள்வியை கேட்பவன் போல. எங்கே என்று கேட்டாள் அவள். சேரனை மணக்கத்தான் என்று கூறிவிட்டு கடகடவென்று சிரித்த பழையன், உனக்கு இப்படியும் ஒரு கோபம் வருமா என்று கேட்டான். பின் தொடர்ந்து, பெண்களுக்கு கோபம் வருவதில் தவறில்லைதான், ஆனால் அதற்கு கால நேரம் கிடையாதா? நள்ளிரவில் கோபப்பட்டு தனியாக ஓடி வந்து விட்டாய். உன் கோபத்தின் நியாயம் எனக்கு வேண்டுமானால் தெரிந்திருக்கலாம், ஆனால் புலிகளுக்கு தெரிந்திருக்க முடியுமா? மேகலை, நீ தேவமங்கையை தவிர இன்னும் வீரமங்கை ஆகவில்லை என்பதை மறந்து விடாதே. உன்னிடம்தான் நான் மட்டும் வேண்டுமானால் மயங்கலாம், ஆனால் புலி மயங்காது என்றான். தன் போக்கு குறித்து வருந்துபோல் போல மௌனமாக இருந்தாள் மேகலை. வா, அந்த பாறையில் சற்று உட்காருவோம், மிகவும் அழகான சூழ்நிலை, விட்டுவிட்டார் போல போய்விடும் என்று கூறி அவளை அழைத்து கொண்டு போய் பாறையில் உட்கார வைத்துவிட்டு, என்ன கேட்டு விட்டேன் என்று இப்படி ஓடி வந்து விட்டாய்? சந்தேகப்பட்டீர்கள். நிற்காதே, ஓடிப்போ என்றீர்கள். அப்புறம் அதுவும் சேரனிடம் போ என்றீர்களே, அதற்காகத்தான் சந்தனக்கோட்டையில் நுழைந்தேனா? மேகலை, நான் சொன்னதெல்லாம் தவறா இல்லையா? பின்பு அப்படியானால் சேரனை மணக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடினாயே, அது மட்டும் சரியா? நானாகவா சொன்னேன்? நீங்கள் பேசிய ஆத்திரத்தில் சொன்னேன். ஆத்திரம்தானே காரணம்? ஆமாம், நான் பேசியதற்கும் அதுதான் மேகலை காரணம். நீங்களே நான் ஆத்திரப்பட வேண்டும்? சேரன் உன் இருப்பிடத்திற்கு வருவது, உன்னை நிர்பந்திப்பது, உன் குடும்பத்தாரை சதியில் ஈடுபடுத்துவது, இதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய விஷயங்களா? சொல் மேகலை, நீ எச்சரிக்கப்பட்டு விட்டாய் என்று கேள்விப்பட்டு பயணப்பட்டு வழியே வண்டி ஓட்டியாய் உன் தந்தையை கண்ட பொழுதே நான் புரிந்து கொண்டேன். ஆகவேதான் தப்பவும் முடியாமல் இருந்து விட்டேன். இப்போது சொல்கிறேன், அனாவசியமாக அரசியல் லாபத்திற்காக என் குடும்பத்தில், அதுவும் உன்னிடம் விளையாடிட்ட சேரனை லேசில் நான் விடப்போவதில்லை. நீயே பார்க்கத்தானே போகின்றாய், இது சத்தியம். பழையனின் குரல் படிப்படியாக உயர்ந்து கொண்டே போனதையும் முகம் பயங்கரமாக சிவந்ததையும் மேகலை அச்சமடைந்தாள். மறுபடியும் நெகிழ்ச்சி அடைந்தாள், மகிழ்ச்சியும் அடைந்தாள். அந்த பெருவீரன் தன்னுடைய காதலன் என்பதால் அவன் வாக்கு தவறமாட்டான் என்பதும் அவளுக்கு தெரிந்த விஷயம் என்பதால்
அவளது தற்போதைய சத்தியம் நிச்சயமாக நிறைவேறும் என்பதும் தெரிந்ததால், இருப்பினும் பெண் ஒருத்திக்காக மண்ணை பகைத்து கொள்ளப் போகின்றீர்களா? இல்லை என்றால் மட்டும் அவன் என்ன நண்பனாகவா இருக்கப் போகின்றான்? அவன் மதுரைக்கு நன்னனை அனுப்பி பகையை அழைத்து வந்த மாதிரி விழா நடத்தவா என்னை கூட்டிக் கொண்டு வந்தான்? நட்பை வளர்க்கவா உன்னை சதியில் ஈடுபடுத்தினான்? உனக்காக இல்லை என்றாலும் அவன் எனக்கு பகைவனாகிவிட்டது நிச்சயம். அவன் துன்பப்படப் போவதும் நிச்சயம் என்றான் பழையன். அவனுடைய பேச்சு அவளுக்கு பெருமிதமாக இருந்தது. அரசியல் காரணத்திற்காக விட சொந்த காரணமே அவனை அதிகமாக பாதித்திருக்கிறது என்பதையும், அந்த சொந்த காரணமானது தன் மீதான சொந்தத்தை பற்றியது என்பதையும் அறிந்து கொண்ட அவள் அதன் சக்தியை குறித்து வியப்பும் கொண்டாள். காதலையும் அதன் அர்த்தத்தையும் அவனுக்கு உணர்த்தியவளே அவள்தான். ஆனால் தற்பொழுது அவனே ஆசிரியனாகி அவளுக்கு தெரியாத சக்தியை அனுபவபூர்வமாக உணர்த்தி அவளை மாணவியாக்கிவிட்ட மாதிரி இருந்தது. அவளுக்கு உள்ளம் பூரிப்படைந்ததால் இயல்பான துடுக்குத்தனம் எழுந்தது. வேண்டுமென்றே கழுக்கென்று சிரித்தாள். ஏன் சிரிக்கின்றாய் மேகலை? என் பேச்சில் நம்பிக்கை இல்லையா உனக்கு என்றான். அதற்கில்லை, ஏதோ இங்கிருந்து தப்பிவிட்ட மாதிரி பேசுகிறீர்களே என்று பார்த்தேன். இங்கிருந்து தப்பினால் அல்லவா மற்றதெல்லாம் என்று கேட்டாள். தப்புகிறேனோ இல்லையோ, இங்கிருந்து நிச்சயம் போவேன். அப்போது என் வார்த்தைகள் நிறைவேறும். அதற்குள் சேர மன்னன் முந்திக் கொண்டு விட்டால் பொறுத்திருந்துதான் பாரேன். தற்போது தப்புவதில் என்ன கஷ்டம்? நாம் என்ன கோட்டையிலா இருக்கிறோம்? மேகலே, நாம் இப்போது கோட்டையில் இல்லைதான், ஆனால் பலத்த காவலில் இருப்பதாக நினைக்கின்றேன். எப்பொழுது சந்தனக்கோட்டையின் கதவு திறந்திருந்ததோ அப்போதே இப்படித்தான் நினைத்தேன் நான். இந்த ஏற்பாடு அநேகமாக நீ வந்ததாலும் இருக்கலாம். நீயும் நானும் ஒருவேளை உல்லாசமாக இருக்க விரும்புவோம் என்று ஊகித்து இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கின்றானோ என்னவோ சேரன். உண்மையிலேயே அவன் ஒரு ரசிகன்தான். என்ன சொல்லுகின்றாய்? ஏன் நீங்கள் ரசிகர் இல்லையா? தலையை சாய்த்து ஓரக் கண்களால் துள்ள துள்ள அவள் கேட்டாள். நானும் ரசிகன்தான், ஆனால் ரசிகனானது உன்னை கண்ட பிறகுதான். சேரன் கதை வேறா? ஆம், அவன் பரம்பரை ரசிகன். மேகலை சிறையிருக்கும் கோட்டையை சந்தனத்தால் அமைக்கிறான். அந்த கோட்டையை அமைத்த இடமும் எவ்வளவு அழகாக இருக்கிறது பார். அது மட்டுமல்ல, அழகான உன்னை என்னிடம் அனுப்பியும் வைக்கிறான். இவன் சாதாரண ரசிகன் அல்ல. அனுப்பி என்ன பயன்? ஏன், என்னாகிவிட்டது? அதை சொல்லவும் வேண்டுமாக்கும். ஓர் அதற்கு போய்விட்டாயா நீ? வேண்டாம் மேகலை. ஏன் வேண்டாம்? நான் பொல்லாதவன், நம்ப முடியாது. பிறகு நீதான் கஷ்டப்படுவாய். எதற்கா? உடல் வலிக்கும். வலிக்கட்டுமே, அப்படியானால் சரி என்று கூறிவிட்டு ஒரு பார்வை பார்த்தான் பழையன். அது யம பார்வையாய் இருந்தது. அந்த பார்வை அவன் எந்த அளவிற்கு பொல்லாதவன் என்பதையும் அவளுக்கு உணர்த்தியது. பேச்சில் காட்டிய தைரியம் மேகலைக்கு தற்பொழுது இல்லை. அவனது பார்வையை எதிர்கொள்ளவே அவளால் முடியவில்லை. எனவே முரட்டு பார்வையை செலுத்தி கைகளை எடுத்து அவள் இடையில் போட்ட பொழுது அவளுடைய உடல் நடுங்கத் தொடங்கியது. கைகள் அழுந்திய போது அவள் கைகளை பிடித்தன. அச்சத்தால் அழுந்திய கை சீண்டிய பொழுது வேண்டாம் என்றாள் அவள். வேண்டாமா? எது வேண்டாம் என்று கேட்டான் பழையன். அது இது என்று குழறினாள் அவள், தெளிவாக பேச முடியாமல். சுகம் வேண்டுமென ஏற்கனவே நேராக கேட்டவள் அதை தரும் பொருட்டு அவன் முற்பட்ட பொழுது எதற்கு வேண்டாம் என்று உடல் நடுங்க நாக்குழறினாள் மேகலை. எதை சற்றே நாணமின்றி கேட்டாளோ அதை வேண்டாமென சொல்ல முற்பட்ட பொழுது வார்த்தைகள் சரிவர வெளிவிடவில்லை. இத்தனைக்கும் மேகலை பக்குவப்படாதவள் அல்ல. அன்பு பற்றியும் ஆசை பற்றியும் பழையனுக்கு சொல்லி தந்தவளே அவள்தான். இருப்பினும் அவன் பார்வையும் ஸ்பரிசமும் பட்ட பொழுது மெழுகாக உருகினாள் என்றாள். அது பெண்களின் இயற்கையான பலவீனம்தான். அவளது பேச்சிற்கும் போக்கிற்கும் சம்மந்தமில்லாமல் செய்துவிட்ட பலவீனத்தைக் கண்டு உள்ளுக்குள்ளேயே சிரித்து கொண்ட பழையன் மேகலை என்று மெல்ல அழைத்தான். ஒற்றை எழுத்தை மட்டும் பதிலாக என்றது அவளிடமிருந்து. ஏன் உடல் இப்படி நடுங்குகிறது? ஏன் வேண்டாம் என்கிறாய்? கேட்டதே நீதானே? முணங்கினாள் அவள். பின் ஏன் தயக்கம்? பயமா? பயம் எதற்கு மேகலை? நான் என்ன புதியவனா உனக்கு? இதற்கு முன் உன்னை நான் தொட்டதே இல்லையா? நாம் பழகி பல காலம் ஆகிவிட்டதே, தெரியாதா உனக்கு? பின் எதற்கு பயம் என்று கூறி அவன் கைகளை எடுத்து அவள் முகத்தை தனக்கு நேராக உயர்த்தி பிடித்த அவன், என்னை பார் மேகலை, பகத்தை விடு, இது அர்த்தமற்ற பயம் என்றான். அவள்
அவனது பிடியில் இருந்து விலகி எப்படி என்று கேட்டாள். இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நான் உன்னை தொட்டுத்தானே ஆக வேண்டும். அப்போது என்ன செய்வாய்? தந்தை அவருக்கு என்ன, என்னை அவர் சிறை வைத்ததை மறந்து விட்டீர்களா? ஓ, மறந்துதான் விட்டேன். அதென்ன உன் தந்தை அப்படி செய்து விட்டார்? என்னை தெரியாதா அவருக்கு? தெரியும். பிறகு ஏன் தடை போட வேண்டும்? நான் உங்களை மேலே சொல் மேகலை மணக்கக்கூடாதாம். தந்தையா சொல்லுகிறார்? ஏனாம்? தெரியவில்லை. கவலைப்படாதே மேகலை, நான் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறேன். தெரிந்து கொண்டு இதென்ன கேள்வி? தெரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ சொல், செய்கிறேன். அவர் பிடிவாதக்காரர். பிடிவாதம் அவருக்கு மட்டும் சொந்தமில்லை. பழிபாவத்திற்கு அவர் அஞ்ச மாட்டார். உன் விஷயத்தில் நானும் அப்படித்தான். அவர் என்னை பெற்றவர். அதனால் உனக்கு அவர் தடை போட்டு விட முடியாது. இயற்கை தடை போட்டால் உடைப்பேன். விதியை உடைக்க முடியுமா? மதியால் முடியும். இப்படி சொல்லிய பழையன் வீணாக அலட்டி கொள்ளாதே மேகலை. என்னை வெறுப்பதற்கோ விலக்குவதற்கோ உன் தந்தைக்கு காரணம் எதுவும் இல்லை. ஏதோ அவர் குழம்பி போயிருக்க வேண்டும். இல்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம். நான் உயிரோடு இருக்கும் வரை உன்னை எவனும் தொட முடியாது. உன்னை தொட்டு மனைவியாக்கும் வரை என் உயிர் போகவும் போகாது. வா, மிகவும் நேரமாகிவிட்டது. கோட்டைக்குள் செல்வோம். அவனது பேச்சு ஓரளவுக்கு ஆறுதலை அளித்ததால் அந்த இடத்தை விட்டு எழுந்து சந்தனக்கோட்டையை நோக்கி அவனுடன் நடந்தாள் மேகலை. விடிவதற்கு சற்று நேரமே இருந்ததால் இருளின் கருப்பு சற்றே அழியத் தொடங்கியது. நள்ளிரவு வரை திகிலை உண்டாக்கக்கூடியதாயிருந்த விலங்குகளின் கூச்சல் நின்று போய் பொழுது விடுவதை உணர்த்த முற்படுவது போல சிற்சில பறவைகள் கிரீச்சிட்டன. மலை அருவியின் ஆரவாரம் கூட மந்தப்பட்டது. கோட்டைக்கு போகும் வழியில் மேகலை, உன்னை விரைவிலேயே இங்கிருந்து அனுப்பிவிடுவார்கள் என்று தோன்றுகிறது. ஆனால் எங்கு அனுப்புவார்கள் என்பது எனக்கு தெரியாது. எங்கே அனுப்பினாலும் சரி, கவலைப்படாமல் இரு. உன் மீது எனக்கு ஒரு கண் இருந்து கொண்டுதான் இருக்கும். நான் பாண்டிய நாட்டை சதிமேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. பெரும் போர்களுக்கான ஆயத்தங்களை நான் பார்க்கின்றேன். ஆகவே எங்கு நீ அனுப்பப்பட்டாலும் எப்படியாவது மதுரைக்கு போய்விடு. அங்கே நீ இருக்க வேண்டிய இடம் உனக்கே தெரியும் என்று சொல்லி வைத்தான் பழையன். பின் இருவரும் கோட்டை வாயிலை அடைந்த பொழுது அங்கே பழையனுக்கு ஏற்கனவே பரிச்சயமான சேரர் ஏனியல் நின்று கொண்டிருந்தான். அவனிடம் பேச முற்பட்டு, வீரரே, கோட்டை கதவு திறந்தே இருந்ததே, எப்படி என்று கேட்டான் பழையன். உத்தரவு அப்படி என்றான் பணியாள். கதவை திறந்து வைக்கும்படியா உத்தரவு? ஆம் படைத்தலைவரே. கோட்டையின் காவல் அமைப்புகளை பற்றி சொன்னீர்கள் அல்லவா? ஆம், மிக பயங்கரமானவை என்று சொன்னதாக நினைவு. ஆம், எப்போதுமே அவை பயங்கரமானவைதான். இதிலிருந்து தப்புவது முடியாத காரியம் என்றெல்லாம் சொன்னீர்கள். ஆம், சொன்னேன். அப்படி இருக்கும் பொழுது கோட்டை கதவுகளை திறந்து வைத்திருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? ஏன், என்ன அர்த்தமில்லாமல் போய்விட்டது படைத்தலைவரே? கோட்டை விட்டு வெளியே வந்துவிட்ட பின் தப்பிச் சென்று விட முடியாதா? படைத்தலைவரே, நான் ஏற்கனவே புலிகளை பற்றி உங்களிடம் சொல்லி இருக்கிறேன். பேய்களை பற்றி கூட சொன்னீர். இன்னொன்றையும் கேளும். இந்த காட்டை அடுத்த நாற்புறங்களிலும் பலத்த காவல் இருக்கிறது. அந்த காவல் 2 உண்டு. பகலிலும் உண்டு, இரவிலும் உண்டு. ஒரு ஈ காக்கை கூட காவல் வீரர்களை அறியாமல் காட்டை விட்டு போய்விட முடியாது. முதலில் பேய் வரை சமாளித்து விட கூறியவர்தான் இந்த காவல் வீரர்களிடம் நிச்சயம் சிக்கிவிடுவார்கள். ஆகவே மன்னா, ஈடும் உத்தரவுகளும் சரி, செய்கின்ற காரியங்களும் சரி, அர்த்தமுள்ளவைகள்தான். எங்களை வெளியே அனுப்பியதில் கூட அர்த்தம் இருக்க வேண்டுமே. சங்கடமான விஷயத்திற்கு என்னை அழைத்து வந்து விட்டீர்கள் படைத்தலைவரே. இருந்தாலும் நான் எதுவுமே மறைப்பதற்கில்லை. அப்படித்தான் உத்தரவு என்று விஷயத்தை பீடிகை போட்ட அந்த பணியாளன், படைத்தலைவரே, இந்த கோட்டை மனமானது மற்றும் அழகானது, ஆனால் சிறியது. இதற்குள் ஓடி ஆடிவிட முடியுமா என்று கேட்டான். பழையன் புரிந்து கொண்டார். சரி, உமது மன்னர் செய்வதெல்லாம் அர்த்தம் உள்ளவைதான் என்று ஒப்புக்கொண்டு விட்டு அவளுடன் உள்ளே சென்றான். கோட்டை கதவு மீண்டும் சாத்தப்பட்டது. அதை அடுத்து இதர கதவுகளும் சாத்தப்படும் ஓசையும் கேட்டது. அடுத்து பெரிய சங்கொலி ஒன்று கேட்டது. காவல் ஏற்பாடுகள் இறுகிவிட்டதை உணர்ந்து கொண்டான் பழையன். அவன் அறையின் கதவுகளை சாத்த முற்படவில்லை. இரவு நிகழ்ச்சியானாலும் கண் விழிப்பினாலும் பெரும் அசதி ஏற்பட்டிருந்ததால் படுத்த சிறிது நேரத்திலேயே உறங்கியும் விட்டான் பழையன். பின்பு கண் விழித்து பார்த்த பொழுது அறையில் மேகலை இல்லை.
எங்கே அவள் என்று விசாரிப்பதற்கு முன் நீராடப் போயிருக்கிறார்கள். நீங்கள் விரும்பினால் நீராடலாம். நீரில் தயாராக இருக்கிறது என்றான் அரை வாயிலில் காத்து கொண்டு நின்ற பணியாளன். அதை அடுத்து அவனும் நீராடினான். பின்பு இருவருக்கும் புது ஆடைகள் தரப்பட்டன. அதை அடுத்து கோட்டையின் பிரதான கூடத்தில் உணவும் இடப்பட்டது. ஏறக்குறைய பெருந்தாளிகளைப் போலவே நடத்தப்பட்டனர் அவர்கள். அன்றும் சரி, அதற்கு அடுத்த நாளும் சரி, இருவருமே அதுபோன்ற உபச்சாரங்களை பெற்றார்கள். அந்த 2 நாட்களிலும் இருவருமே கோட்டையை விட்டு வெளியே செல்லவில்லை. உள்ளேயே பொழுதை போக்கினர். சில நேரங்களில் அவள் பாட அவன் ரசித்தான். சில நேரங்களில் அவன் பாட அவள் ஆடினாள். சில நேரங்களில் இருவரும் சொக்கட்டான் ஆடினர். சில நேரங்களில் அவளை உட்கார வைத்து கொண்டு கதைகளை சொன்னான் பழையன். பாண்டிய மன்னர்களின் சரித்திரங்களை எல்லாம் சொன்னான். அதில் சம்பந்தப்பட்ட கோவலன் கண்ணகி கதையை பற்றியும் சொன்னான். அவ்வப்போது மாதவியை பற்றி சொல்லி அவளை வம்புக்கும் இழுத்தான். கண்ணகியைப் போல வாழக்கூடாது என்று சொல்லி அவளை திடுக்கிட வைத்துவிட்டு பின் அதனால்தானே அவள் துன்பப்பட்டாள் என்று கூறி சிரித்தான். மாதவின்தான் துன்பப்பட்டாள் என்றாள் அவள். ஏன் அவள் மாதிரி வாழ விருப்பமா என்று சீண்டுவான் அவன். பின் யாரை மாறி வாழ்வது என்று கேட்பாள் அவள். நாம் பாண்டிய மாமன்னரின் பாட்டனார் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனை தெரியுமா? பொற்கொள்ளனின் பேச்சை கேட்டு தவறிழைத்ததை உணர்த்து கொண்டார் அவர். அதே கணத்தில் அவருடன் சேர்ந்து மாண்டார் அவரது தேவியாரான கோப்பெரும் தேவியார். வாழும் வரை கணவனோடு சிறப்பாக வாழ்ந்து அவன் வீழ்ந்ததுமே தன்னையும் வீழ்த்தி கொண்ட தூய பத்தினி அவர். கண்ணகி பேரில் கூட குறை சொல்ல முடியும், இந்த தேவியார் மீது சொல்ல முடியாது மேகலை. வாழ்ந்தால் அந்த உத்தமி போல் வாழ வேண்டும் என்பான் பழையன். இப்படி சிரிப்பும் சிந்தனையை அளிக்கும் காரியங்களை செய்து காட்டுக்கோட்டையின் தனிமையை போக்கிக் கொண்டான். காவல் வீரர்களுக்கும் பணியாளர்களுக்கும் அவனது போக்கு ஒருபுறம் மகிழ்ச்சி அளித்தாலும் மறுபுறம் ஒருவித சந்தேகத்தையும் அளித்தது. இப்படி பார்த்தும் கூத்துமாய் இருப்பது போல் நடித்து தப்பி ஓடி விடுவானோ என்று உள்ளூர பயந்தனர். அதனால் கூர்மையான காவலை மட்டும் அவர்கள் விடவில்லை. 2ஆம் நாள் இரவு மேகலையும் அவனும் வழக்கம்போல் பாடிக்கொண்டிருந்தார்கள். பாடுவதோடு நில்லாமல் பாட்டை பற்றி சுவர்களில் கையில் கிடைத்ததை கரியை கொண்டு எழுதவும் முற்பட்டான் பழையன். வழவழத்த சந்தன சுவற்றில் தீப ஒளியில் அவன் எழுதிய எழுத்துக்கள் பயங்கரமாக காட்சியளித்தன. ஏதோ சேர மன்னனுக்கு எதிராக அதில் எழுதப்பட்டிருந்த வெஞ்சினத்தைப் போல. வெளியே இருந்து பணியாளனுக்கு பழையனின் செயல் ஒரு மாதிரியாக இருந்தது. அழகான சுவர் இப்படி பாழடைவது அவனுக்கு பொறுக்கவில்லை. அதே சமயம் பழையனை தடுக்கவும் முடியாதவனாக தவித்தான் அவன். தடுக்காவிட்டால் பள்ளியறை சுவர் மோதுமே கருப்பாகிவிடும் என்பதை உணர்ந்த அவன் சற்றே துணிந்து, படைத்தலைவரே, சுவரை ஏன் பாழடிக்கின்றீர் என்று மெல்ல கேட்டான். என்ன கேட்டீர்? காதில் விழாதது போல கேட்டான் பழையன். சுவரை ஏன் பாழ்படுத்துகிறீர் என்று கேட்டேன். வீரரே, நீர் மனமானவர்தானே என்று கேட்டான். ஆம், அதற்கென்ன இப்பொழுது? எரிந்து விழுந்தான் பணியாள். பழையன் விடவில்லை. கேட்டதற்கு பதில் சொல்லும் என்றான் மிரட்டுவது போல. ஆம், மனமானவன்தான். பெண்ணை தானே மணந்து கொண்டு இருக்கின்றீர். ஆண் ஆணையாம் மணப்பான்? கேட்டதற்கு மட்டும் பதில் சொன்னால் போரும். படைத்தலைவரே, இதென்ன மிரட்டுவது போல் கேட்கிறீர்களே? வீரரே, என் மீது தவறில்லை. எப்படி? நான் அம்மை பேச சொன்னேன்? இல்லை, நீராக வாயை திறந்த பின் அதன் பலனை அனுபவிக்க வேண்டாமா? நான் வாயை திறந்தது என் திருமணத்தை பற்றி அல்ல. எதுவானாலும் சம்பந்தம் வந்துவிட்டது வீரரே. சம்பந்தமா? ஆம், அதை சொல்லத்தான் பேசுகின்றேன். அதற்குள் உமக்கு அவசரம், ஆத்திரம். சரி சரி, கேளுங்கள். வீரரே, என்ன உம் மனைவி அழகானவளா? என்ன? பதில் சொல்லும் வீரரே. கோபம் எதற்கு? உன் மனைவி உம்மை போல் அழகானவள்தானே? ஆம். அவள் மீது நீர் அன்பு செலுத்துகின்றீர்தானே? ஆம். அதை பற்றி உமக்கென்ன வீரரே? நான் இதோ இங்கே பாருங்கள், இவள்தான் மேகலை. இவள் மீது அன்பு செலுத்துகிறேன். சாதாரண அன்பல்ல, பேரன்பு. என் உயிரை விட்டாலும் விடுவேன், ஆனால் அன்பை விட மாட்டேன். அதற்கென்ன இப்போது? அந்த அன்பின் முகவரிதான் நான் பாடும் பாடல், இவள் ஆடும் ஆடல். சரி, அந்த அன்பின் முகவரியை சுவரெல்லாம் எழுதி மகிழ்விக்கிறேன். இது தவறா? இதை சொல்லவா இவ்வளவு பேச்சு? எதையும் விவரமாக சொல்ல வேண்டும் வீரரே. அப்போதுதான் புரியும். அது இருக்கட்டும், அன்பை காட்ட கரியும் சந்தன சுவரும் தானா கிடைத்தது?
வேறென்ன இருக்கிறது வீரரே? நான் என்ன புலவராய்? இல்லையே. இதென்ன சங்கப்பலகையா? சுவடி எழுதி நீரில் இருப்பதில் சுகம் காணுவதில்தான் நியாயம். ஒன்றும் வேண்டாம், எழுத்தாணியும் சுவடியும் தருகிறேன். அதிலேயே எழுதி எழுதி படியுங்கள். வேண்டாம். வேண்டாமா? ஏன்? சுவர்தான் அழகாயிருக்கிறது. படைத்தலைவரே, விளையாட வேண்டாம். இது கருப்பாகி கொண்டிருப்பதை நான் அனுமதிக்க முடியாது. வீரரே, நீர் நல்ல மனதோடு எழுத்தாணியையும் சுவடியையும் தருகின்றேன் என்கின்றீர். நானாக அதை தவறாக பயன்படுத்தி கொண்டால்? தவறாகவா? ஆம், என் ஆட்களுக்கு செய்தி அனுப்ப பயன்படுத்தி கொண்டு விட்டால் அப்புறம் அதையும் தான் பார்த்து விடுகின்றேனே என்று கூறிய அந்த பணியாள், அது அவ்வளவு எளிதல்ல படைத்தலைவரே. வீணாக என்னை மிரட்ட வேண்டாம் என்று கூறி உள்ளே போய் சில ஓலைச்சுவடிகளையும் எழுத்தாணி ஒன்றையும் கொண்டு வந்து உள்ளேயே எரிந்துவிட்டு அங்கேயே நிற்கவும் செய்யாமல் அகன்று விட்டான். ஆனால் பழையன் அவற்றை தொடவும் இல்லை. மேகலை, நேரமாகிவிட்டது, படுத்துக்கொள் என்று கூறி அவளை படுக்க வைத்து அவனும் படுத்துக்கொண்டான். சிறிது நேரம் சென்றிருக்கலாம். காட்டுப்பகுதியில் தொலைவிலிருந்து டம் டம் என்று ஒற்றை பேரிகை ஒலி ஒன்று எழுந்தது. அதை கேட்டதும் எழுந்து உட்கார்ந்தான். பாண்டியர் படைத்தலைவன் ஒலியை கூர்ந்து கவனிக்கவும் செய்தான். பேரிகை ஒலி சீராக இருந்தது, விட்டு விட்டு ஒலித்தது. அந்த ஒலி தன் இதயத்திலிருந்தே எழுவதாக இருந்தது. பழையனுக்கு நடவடிக்கையில் இறங்க வேண்டிய கட்டாயம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தான் பழையன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.